முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் குறளோவியம். அழகன் ஒரு அழகான பையன். ஆனால் இளம் வயதிலேயே பெற்றோர்களை இழந்து விட்டான். அதனால் அவங்க மாமா வீட்டில் வளர்றான். மாமா அழகன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கார். ஆனால் அத்தைக்கு அந்த அளவுக்கு பிரியம் இல்லை. அத்தைக்கும் 3 பிள்ளைங்க. அந்த 3 பிள்ளைங்களோட சேர்த்து அழகனும் வளர்றான். ஆனால் அந்த 3 பிள்ளைகளுக்கும் கொடுக்குற அன்பையும் முன்னுரிமையும் ஒரு நாளும் அழகனுக்கு கொடுத்ததே இல்லை. முதல்ல அவளோட பிள்ளைகளுக்கு தான் முதல்ல சாப்பாடு கொடுப்பா. அப்புறம் அந்த மிஞ்சின சாப்பாடை அழகனுக்கு கொடுப்பா. இப்படியே நாட்கள் போகுது. ஆனாலும் அழகன் எப்போ வருத்தப்படுறான், அம்மா அப்பா இல்லை வருத்தப்படுற சமயத்துலலாம் மாமாவுடைய அன்பு அவனுக்கு ரொம்பவே ஆறுதலாக இருக்குது. அப்படி ஒரு சமயம் அவங்க மாமா வெளியூர் போயிடுறாரு. அப்போ அந்த 3 பிள்ளைங்க அழகன் 4 பேர் சேர்ந்து ஒரு விளையாட்டு போட்டி நடத்தி அவங்களுக்குள்ளே விளையாடுறாங்க. அப்போ அழகனை முந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அத்தையோடைய ஒரு பையன் என்ன செய்கிறான், முன்னாடி ஓடியாந்து வேகமாக விழுந்துடுறான். அதனால் அவன் காலில் அடிபட்டுருது. இதை பார்த்துட்டு அத்தை ரொம்ப கோபம் வருது. அவள் ஏற்கனவே பொல்லாதவ. இவ என்ன செய்கிறா, உடனே அழகனை ரொம்ப அடிக்கிறான். அடித்ததோடு மட்டும் இல்லாமல் உள்ளே போய் ஒரு கம்பியை நல்லா பழுக்க காய்ச்சி அவன் கையில் அப்படியே சூடு போட்டுறான். சூடு போட்டதோடு மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவை ரொம்ப திட்டுறா. யார் மகன் அப்படி இப்படின்னு சொல்லி அம்மாவை திட்டுறா, இழிவாக திட்டுறா. அப்போ மகன் நினச்சி பார்க்குறான், சின்ன பையனாக இருந்தாலும் நம்ம அம்மாவை மற்றவங்களாம் எவ்வளோ பெருமையாக அந்த ஊர் உலகமே மதிக்குது, அத்தை எப்படி திட்டுறாளே அப்படின்னு என்ன செய்கிறான், இதுக்கு மேலே நம்ம இந்த வீட்டில் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டே கிளம்பி போயிடுறான். அப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது. ஊர்லேருந்து திரும்பி வந்த மாமா தேடுறாரு, அழகன் கிடைக்கவே இல்லை. அதுக்காக வருத்தப்படுறாரு. அதுவே அவருக்கு ரொம்ப நோயாக மாறிடுது. நாட்கள் இப்படியே உருண்டோடுது. பல வருஷங்கள் ஆகுது. இந்த அத்தையுடைய பிள்ளைகள் எல்லாருமே திருமணமாகி வெளியூரில் போய் தங்கிட்டாங்க. ரொம்ப ஒன்றும் இந்த அத்தை மாமாவை பார்க்க, அவங்களோட பெற்றோர்களை பார்க்க அந்த பிள்ளைங்க வர்றதே கிடையாது. அழகனோட மாமாவும் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ரொம்ப மோசமாக இருக்கார். அப்போ ஒரு நாள் என்ன நடக்குது, அத்தை உட்காந்து அவரோட பக்கத்தில் உட்காந்து அவங்க பிள்ளைகளை நினச்சி அழுதுட்டுருக்கா. அப்போ அத்தே அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா ஒரு அந்த இராணுவ உடையில் ரொம்ப மெடுக்காக அழகன் நின்றுட்டுருக்கான். உடனே அழகனை பார்த்துட்டு மாமாவுக்கு பாதி நோய் குணமாயிருச்சு. வாப்பா வாப்பா உட்காருப்பான்னு சொல்லி ரொம்ப பிரியமாக பேசுகிறாங்க. அப்போ உடனே என்ன செய்கிறா, அத்தை போய் பலகாரம்லாம் எடுத்துகிட்டு கொடுக்குறான். இந்தாப்பா நீ சாப்பிடணும். அதை நீட்டி அழகன் வாங்குறான். வாங்கும்போது பார்த்தா அவள் போட்ட அந்த சூடு தீயினால் சுட்ட அந்த புண்ணு அதோட தழும்பு தெரியுது. அதை பார்த்துட்டு அத்தை உடனே, எப்பா இந்த புண்ணு எப்போ தாப்பா ஆறுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னை மன்னிச்சிக்கப்பா அப்படின்னு. இவன் உடனே சொல்கிறேன், அத்தை இந்த புண்ணு எனக்கு கொஞ்ச நாளில் ஆறிடுச்சு. ஆனால் நீங்கள் எங்கள் அம்மாவை திட்டுனீங்களே அந்த சொல்லு மட்டும் எனக்கு இன்னும் மறக்கவே இல்லத்தே, அது இன்னுமே எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். உடனே மாமா அவனை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாரு, மன்னிச்சிக்கப்பா, என்னையும் மன்னிச்சிக்க, அத்தையும் மன்னிச்சிக்கப்பா அப்படின்னு. அத்தையும் ரொம்ப அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். அந்த குறள் இதோ: தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்ட வடு. நன்றி, வணக்கம்.